சார் லீனியர் காம்பினேஷன்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம இப்ப கிளாஸ் மெயினா மட்டும் பார்க்கறனால ப்ராப்ளத்த டைரக்ட்டா ஸ்டார்ட் பண்றேன். அஸ் பர் ரூல் படி நம்ம என்ன பண்ணணும்னா டெஃபினிஷன் எழுதிட்டு அதுலருந்து நம்ம ஒன் பை ஒன்னா போட வேணும். பட் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆ ஸ்டார்ட் பண்றேன் பார்த்துக்கங்க. ஒரு கொஸ்டின் வந்து இந்த பார்ட் வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் 3 வெக்டார்ங்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா மீனிங் என்னன்னா, இத வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஓகே அவனே வின்னு குடுத்துட்டான். அதனால எக்ஸ்ன்னு தேவையில்ல. அப்ப இத வந்து வின்னா, வி கேன் பி ரிட்டன் அஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் இன்டு a இன்டு v1 பிளஸ் b இன்டு v2 பிளஸ் c இன்டு v3 இந்த மாரி எழுத முடியுங்கிறாங்க. a, b, cங்கிறது சம் கான்ஸ்டன்ட். பீரியடும்பாங்க. அதனால Fல நோட் பண்ணுவாங்க. இதுதான் லீனியர் காம்பினேஷனோட டெஃபினிஷன். லீனியர் காம்பினேஷன் சொல்லிக்கிறாங்கல்ல, இந்த லீனியர் காம்பினேஷனோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இதுதான் லீனியர் காம்பினேஷனோட டெஃபினிஷன். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா பிரசன்னா? இல்லைங்க சார். சரி, அப்ப v யோட வேல்யூ 1 பை 1 சொல்றேன் பாத்துங்க. இங்க v யோட வேல்யூ என்ன? சொல்லுங்க. v யோட வேல்யூ என்னடா கண்ணு? இதானே v யோட வேல்யூ. சொல்லு என்னன்னு? 1, -2, 5. ஏன்டா தொண்டை இப்படி ஆயிடுச்சு? சளி பிடிச்சிருக்கு. v1 ஓட வேல்யூ என்ன? இது v1 சரிங்களா? 1, 1. தொண்டை பரல பேசுறா. இது வேற ஆடியோ போடுற வீடியோ போடுறேன். அப்புறம் தொண்டை பார்த்து பயந்துட்டு போறாங்க வீடியோ கேட்கறவங்க. பாத்துக்கோ. 1, 2, 3 plus 2, minus 1, 1. கரெக்டாப்பா? கரெக்டுங்க. அப்ப 1, minus 2, 5 ஈக்குவல் டு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வேல்யூவை உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? a, பிளஸ் b உள்ள மல்டிப்ளை பண்ணா b, B2, 2c, 3b c மல்டிப்ளை பண்ணா 2c, minus c கரெக்ட்டுங்களா? minus c, c கரெக்டாப்பா? கரெக்டுங்க சார். அப்ப திரும்ப அகைன் எழுதிட்டீங்கன்னா 1, minus 2, 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. இங்க பாருங்க எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன் பாத்துங்க. இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ, இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ, இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி இதுல செகண்ட் வேல்யூ, இதுல செகண்ட் வேல்யூ, இதுல செகண்ட் வேல்யூ. இதுல தேர்ட் வேல்யூ, இதுல தேர்ட் வேல்யூ, இதுல தேர்ட் வேல்யூ. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? அடிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஆட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ப a plus p plus 2c. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? இங்க a இருக்குது, இங்க b இருக்குது, இங்க 2c இருக்குது. கரெக்ட்டுங்களா? கமா போட்டுங்க. அடுத்த டைம் என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும் அடுத்தது? ஏவா? அடுத்தது இங்க என்ன இருக்குது? 2b பிளஸ் 2b. அடுத்து இங்க என்ன இருக்குது? மைனஸ் c -2. சார் லாஸ்ட் டைம் என்ன? அகைன் a இருக்குது. கரெக்ட்டுங்களா? a ஆமாங்க. பிளஸ் 3b பிளஸ் c. கரெக்டாப்பா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. எக்ஸ்பிளைன். இல்லைங்க சார். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா இங்க பாருங்க இந்த டேமும் ஈக்குவல். அதே மாதிரி இந்த டேமும் ஈக்குவல். அடுத்தது இந்த டேமும் ஈக்குவல். சரியா பிரசன்னா? ஓகேங்க. சொல்லுங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். a plus b plus 2c ஈக்குவல் என்ன? 1. கரெக்ட்டுங்களா? இது ஈக்குவல் பண்ணிட்டேன். அடுத்து யாரு? இவனையும் ஈக்குவல் பண்ணணும். சொல்லுங்க என்ன வரும்னு? a plus 2b minus c equal to minus 2. கரெக்டாப்பா? அடுத்து 5 இது ஈக்குவல் பண்றேன். கரெக்ட்டுங்களா? சொல்லுங்க என்ன வரும்னு? a plus 3b plus equal to 5. கரெக்டாப்பா? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றது எனக்கு கால்குலேட்டர் வேணும்னு சொன்னேன். இது கால்குலேட்டர்ல 5 நிமிஷத்துல ரிசல்ட் கிடைச்சிரும். எப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க சார். அப்புறம் வீடியோ பார்த்து கூட நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்றதுன்னு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலாம். இது பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, கால்குலேட்டர் வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த மோட் ஆப்ஷன் இருக்குல்ல, மோட் ஆப்ஷன் போயிட்டு 1 டைம், 2 டைம், 3 டைம். ஒரு சில கால்குலேட்டர் 2 டைம்ல கிடைக்கும். இல்லைன்னா ஒரு சில கால்குலேட்டர் 3 டைம்ல கிடைக்கும். அது 3 டைம்ல அப்ளை பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் வரும். ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி வரும். கரெக்ட்டுங்களா? அதுல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குதுல்ல, அந்த ஈக்குவேஷன் கீழே 1ஆம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்ல 2ஆம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 1ஆம் நம்பர் கிளிக் பண்றீங்க. சரிங்களா? அப்ப கிளிக் பண்ண முடியும். என்ன கிடைக்குன்னா unknowns to
அன்னவுன்ஸ் 3 அப்படின்னு வரும். சரிங்களா? அன்னவுன்ஸ் 2, அன்னவுன்ஸ் 3னா இங்க எத்தனை கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது? வேரியபிள் டைம் 1, 2, 3. அப்ப அன்னவுன்ஸ் 3ன்னு இருக்கிறதுல வந்து 3 பிரஸ் பண்ணுங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸ்டெப் வைஸ் போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் மோட் ஓகே சார். ஆப்ஷன்ல மேபி 1 டைம், 2 டைம், 3 டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன், மேட், வெக்டர்னு வரும். அது ஈக்குவேஷன்ல போயிட்டு அது என்ன நம்பர் கீழ குடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் பிரஸ் பண்ணிக்கோ. 1 குடுத்தா 1 பிரஸ் பண்ணிக்கோ, 2 குடுத்தா 2 பிரஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது பிரஸ் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா, அன்னவுன்ஸ்ன்னு வரும். சரிங்களா? அன்னவுன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ ஈக்குவேஷன் அதாவது அன்னவுன்ஸ்ல வந்து 2 வேரியபிளா, 3 வேரியபிளான்னு கேட்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஏபிசி 3 வேரியபிள். அதனால நான் 3ய பிரஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்ப 3ய பிரஸ் பண்ணும்போது என்னென்ன வேல்யூ கேட்குமா? ஏ, பி, சி, டி இந்த மாரி கேட்கும். சரிங்களா? மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 3 ஈக்குவேஷன் இருக்குது. அப்ப 3 ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணணும்? இதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. ஏ ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. பி யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. சி யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. அண்ட் டி யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. அப்ப என்ன பண்ணணும்னா கால்குலேட்டர் போயிட்டு இந்த ஏ கேட்கிற இடத்துல கொஸ்டின் மார்க் கேட்டிருப்பாங்க. அந்த ஏ கேட்கிற இடத்துல 1 போட்டு ஈக்குவல் அமுத்தணும். என்ன பண்ணணும்? 1ன்னு பிரஸ் பண்ணிட்டு ஈக்குவல் அமுத்தணும். ஏன்னா இது வேல்யூ என்னது? 1 தான். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஏ ஓட வேல்யூ எழுதிக்கங்க. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு 1. இது வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. சரிங்களா? அது வேல்யூ கிடையாது. இது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. சரிங்களாப்பா? அப்ப செகண்ட் ஈக்குவேஷன்ல ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2 அண்ட் சி ஈக்குவல் டு -1. இது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. வேல்யூ இது டைரக்டா ஏ ஓட வேல்யூ கிடையாது. மூணாவது ஈக்குவேஷன்ல. மூணாவது ஈக்குவேஷன் என்ன? ஏ ஈக்குவல் டு 1 கரெக்ட்டுங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி வந்து 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சி வந்து 1. அதே மாதிரி டி வேல்யூ வேணும்ல? டி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து -2 அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 5. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டு நீங்க கால்குலேட்டர் வந்து என்ன பண்ண போறீங்க? ஏ வந்து 1ன்னு போட்டு என்ன பண்ணணும் கால்குலேட்டர்ல? ஈக்குவல் அமுத்தணும். 1ன்னு போட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவல் அமுத்தணும். அடுத்து என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பி வேல்யூ 1. அது 1ன்னு போட்டு ஈக்குவல் அமுத்தணும். சரிங்களா? அதே வந்து சி யோட வேல்யூ 1, 1 போட்டு ஈக்குவல் அமுத்தணும். டி யோட வேல்யூ 1, 1 போட்டு ஈக்குவல் அமுத்தணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ண முன்னாடி திரும்ப ஏபிசின்னு வரும். மொத்தம் 3 டைம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டோமா? அடுத்து எத்தனாவது டைம் வரும்? 2வது டைம் வரும். 2வது டைம் போது 2வது ஈக்குவேஷன் எடுங்க. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? 1 ஈக்குவல் டு என்னது? 2 ஈக்குவல் டு -1 -2 ஈக்குவல் டு ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் 3வது டைம் வரும். 3வது டைம் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? திரும்ப ஏ ஓட வேல்யூ என்ன? 1 ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு சி யோட வேல்யூ என்ன? 1 1 ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு இப்படி அமுத்திட்டீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? டைரக்ட்டா என்ன கிடைக்கும்னா எக்ஸ், ஒய், இஜெட்னு வரும். சரிங்களா? டைரக்ட்டா என்ன கிடைக்கும்? எக்ஸ், ஒய், இஜெட்னு வரும். இந்த எக்ஸ், ஒய், இஜெட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏபிசின்னு இருக்குது. அப்ப அந்த வேல்யூ தான் வந்து நீங்க ஏ, பி, சின்னு எழுதிட்டு அதோட வேல்யூ என்ன வருதுன்னு நீங்க என்ட்ரி பண்ணிட்டா போதும். சரிங்களா? ஒவ்வொரு டைம் ஈக்குவல் அமுத்தணும். எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈக்குவல் அமுத்தணும். அடுத்து ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஈக்குவல் அமுத்தணும். அடுத்து இஜெட்டோட வேல்யூ கிடைக்கும். ஈக்குவல் அமுத்தணும். சரிங்களா? அப்படி அமுத்திட்டீங்கன்னா அதோட வேல்யூ என்ன வருதோ அதை என்ட்ரி பண்ணிட்டா போதும். சரிங்களா? இப்போ எங்கிட்ட கால்குலேட்டர் இருக்குது. நான் வச்சுக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடலு. மேபி இதனோட இதுதான். உன்னோட இது அதை விட லோயஸ்ட் மாடல் அட்வான்ஸ் மாடல். சரிங்களா? கால்குலேட்டர் தெரியுதா? இந்த பெரிய ஸ்கிரீன் காட்டுறேன் பார்த்துக்கோ. கால்குலேட்டர் தெரியுதாப்பா? தெரியுங்க சார். சரி, இந்த கால்குலேட்டர்ல எப்படி என்ட்ரி பண்றது நான் கத்துக் கொடுக்குறேன் பாருங்க. சரிங்களா? என்னோட இதை நான் பின் பண்ணிக்கிறேன். மேபி இது ரெக்கார்ட் ஆகும். உன்னோட பேசு வரும். அதை நீ இது பண்ணிக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்களா? கால்குலேட்டர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாப்பா? சரி, என்னோட கால்குலேட்டர் பார்த்தீங்க இங்க பாருங்க. இந்த இதுதான் மோட் ஆப்ஷன். கரெக்ட்டுங்களா? இந்த மோட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ ஈக்குவேஷன் நான் சொல்லணும். நான் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். இங்க எனக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 5வது நம்பர் காட்டுது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் 5ன்னு காட்டுது. சரியாப்பா? அப்ப நம்பர் 5ல நான் எடுத்துட்டேன். நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வேரியபிளோட இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2வதும் காட்டுது. 3 வேரியபிளோட இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2வதும் காட்டுது. மேபி ரிவர்ஸ்ல காட்டும். கேமரா வந்து இது ஆகணும் ரிவர்ஸ்ல காட்டும். நான் பார்த்துக்குங்க. 2 அமுத்திட்டேன். 2 அமுத்திட்டா எனக்கு ஏபிசியோட வேல்யூ இந்த மாதிரி ஃபார்மேட்ல கிடைக்குது. சரிங்களா? அப்ப ஏபிசி இந்த மாதிரி ஃபார்மேட்ல கிடைக்கும்போது நான் ஆல்ரெடி என்ட்ரி பண்ண வேல்யூ நான் இங்க பிரஸ் பண்றேன். பார்த்துக்குங்க. ஏபிசி வேல்யூ 1 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு அண்ட் டி யோட வேல்யூ 1 ஈக்குவல் டு சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதோட வச்சுட்டேன். மேபி உனக்கு அந்த அளவுக்கு கிளியரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. ஏன்னா ஸ்கிரீன் வந்து ரிவர்ஸ்ல பாரும். கொஞ்சம் கிளப்பலாம் பார்த்துக்கோ. சரிங்களா? அடுத்த ஈக்குவேஷனுக்கு ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ -1ன்னு வரும். சரிங்களா? டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2ன்னு வருது. அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் லாஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 3 அண்ட் சியோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 5. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். இதுதான் ப்ராசஸ். நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இது என்ட்ரி பண்ண முன்னாடி நான் எப்படி என்ட்ரி பண்ணேன்? நான் ஆல்ரெடி அந்த ஸ்க்ரீன்ல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் அகைன். அந்த ஸ்க்ரீன் படி நான் இது பண்றேன். சரிங்களா? இதனோட வேல்யூ தான் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க ஏபிசி வேல்யூ கொடுத்துக்கிறாங்களா? இங்க என்ட்ரி பண்ணிக்கிறேன்ல. இது என்ட்ரி பண்ண வேல்யூ தான் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். சரியா கண்ணு? ஓகேங்க. சரி. இப்ப நான் வந்து என்ன பண்ணணும்னா கடைசியா வந்து இது எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டு ஈக்குவல் அமுத்துறேன். ஈக்குவல் அமுத்துற பின்னாடி எனக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா இங்க எக்ஸ்ன்னு வருது. சரிங்களா? இப்ப ஈக்குவல் அமுத்துற பின்னாடி இங்க ஏவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? இங்க எக்ஸ்ன்னு தான் வரும். ஏன்னு வராது. அதனால என்ன பண்ணணும்? ஏவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -7/2ன்னு வருது. சரிங்களா? அடுத்து இன்னொரு ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஒய்ன்னு வரும். ஒய்யோட வேல்யூ தான் பி. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? இன்னொரு டைம் ஈக்குவல் அமுத்திங்கன்னா அதோட வேல்யூ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/2. சரிங்களா? ஸோ இதை மாதிரி தான் நமக்கு சால்வ் பண்ணணும். கால்குலேட்டர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணு. சரியா தம்பி? எனக்கு கிடைச்சு சரிங்களா? இதை வேணா வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். பட் அதனோட இதுல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ப்ராசஸ் தான். சரிங்களா? உன்னோட கால்குலேட்டர் நான் இங்க என்ன மாடல் சொன்னா அதுதான் வரும். என்னோட கால்குலேட்டர் இப்படி இருக்குது. உன்னோட மாடல் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. சரியாப்பா? ஓகேங்க சார். சரி அவ்வளவு தான் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன மெயினா வேணும்? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன எழுதுவீங்க இங்க? அப்ப b ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது? b ஈக்குவல் டு a v1 plus b v2 plus c v3. அப்ப என்னது? b யோட வேல்யூ என்ன? b யோட வேல்யூ மேல போய் பாருங்க. b யோட வேல்யூ 1 - 2 5. அப்ப எழுதிக்கங்க 1 - 2 5. a ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? -7/2. -7/2 into v1 value. What is a v1 value? So v1 value already framed here. 111 கரெக்ட்டுங்களா? 111. அப்ப அந்த 111 வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கணும். சரியாப்பா? 1,1,1 சரிங்களா? பிளஸ் b யோட வேல்யூ 2. அப்ப 2 ஓட வேல்யூ இங்க என்ன இருக்குது? அதாவது v2. v2 ஓட வேல்யூ என்ன? 1 2 3. அப்ப v2 ஓட வேல்யூ 1 2 3 ன்னு எழுதி பண்ணிக்கங்க. சரிங்களா? 1, 2, 3. சரிங்களா? அடுத்து c யோட வேல்யூ π/2. π/2 போட்டுட்டு இங்க என்ன வேல்யூ வருது? 2 - 1 1. அப்ப எழுதிக்கங்க இங்க 2 - 1 1. அவ்வளவுதான் கண்ணு. இதான் வந்து லீனியர் காம்பினேஷன்ஸ் உண்டான பாசிபிள்ன்றாங்க. சரிங்களா? இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க். இல்லைன்னா நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியலனா எலிமினேஷன் மெத்தட் தான் போடணும். அந்த எலிமினேஷன் மெத்தட் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். சரிங்களா? போடுறது என்னப்பா? இந்த மெத்தடே ஓகேங்க சார். பட் கால்குலேட்டர் எடுத்துட்டு வர வேணும்ல. நான் போட்டு காட்டிட்டேன். கால்குலேட்டர் வேணும்ல. சரி ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது உனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கிடைச்சு